இப்போ ரீசெண்ட் டேஸா நெறைய பேரோட ஒரு ஃபேவரட்டான டிஷ்ஷுன்னா அது அத்தோ நூடுல்ஸ் தான். நெறைய பேருக்கு இப்போ அது ஃபேவரட் ஆயிடுச்சு. பட் அது எப்படி செய்றதுன்னு தெரியல. பார்ட் 1 வீடியோல அத்தோ நூடுல்ஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு குடுத்துருக்கேன். அந்த வீடியோவ பார்த்துட்டு பார்ட் 2 வீடியோ பாருங்க. அத்தோ நூடுல்ஸ் வந்துட்டு நான் நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு அத்தோ நூடுல்ஸ் கிடைக்கலன்னா நார்மல் நூடுல்ஸ் கூட நீங்க எடுத்துக்கலாம். கோஸையும் கட் பண்ணி வச்சுருக்கேன், வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், புளி தண்ணி வச்சுருக்கேன், அப்புறம் உப்பையும் தண்ணியில் கலக்கி எடுத்து வச்சுருக்கேன், உடச்சக்கல்ல மாவு எடுத்து வச்சுருக்கேன், வறுத்த வெங்காயம், வறுத்த பூண்டு, கொத்தமல்லி, இடித்த மிளகாத்தூள், இதுதான் நம்மளுக்கு தேவையான பொருள். நான் இன்றைக்கி அஜினோமோட்டோ யூஸ் பண்ணலை. நீங்கள் கடையில் வாங்கும் போது அஜினோமோட்டோ யூஸ் பண்ணுவாங்க. பட் மோஸ்ட்லியான பர்மா டிஷ்ஷஸில் யூஸ் பண்ணுவாங்க. நாங்கள் யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு அத்தோ எடுத்து போட்டுக்கலாம். கேபேஜ் அப்புறம் ஆனியன் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ பூண்டு வறுத்து வச்சுருக்கோம்ல, அந்த பூண்டை வந்து எண்ணெயோடு ஊற்ற போகிறோம். இந்த அத்தோக்கு வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்குறதே இந்த பூண்டு எண்ணெய் தான். உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பூண்டு எண்ணெய், வறுத்த வெங்காயம்லாம் கொஞ்சம் அதிகமாகவும் சேர்த்துக்கலாம், கம்மியாகவும் சேர்த்துக்கலாம். இது வந்து உடச்ச கடலை மாவு, உடச்ச கடலையுமே நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் இடித்த மிளகாத்தூள் வந்து நம்ம காஞ்ச மிளகாவை வெறும் சட்டியில் போட்டு வறுத்துட்டு அதை வந்து கொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். ஃபைனலாக வந்து புளி தண்ணியுமே ஊற்றிட்டு நல்லா பிசைய ஆரம்பிச்சிடலாம். எல்லாமே ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு நம்ம நல்லா பிசையணும். நம்ம அத்தோ சாப்பிடும் போது பேஜோன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்பாங்க, ஒரு வடை மாதிரி. நம்ம அதையுமே சேர்த்து நம்ம சாப்பிடுவோம். அது ரொம்ப நல்லாயிருக்கும். பட் நாங்கள் இன்றைக்கி அதை ரெடி பண்ணலை. அதனால் சரின்னு நாங்கள் முட்டை மட்டும் போட்டு இன்றைக்கி அத்தோ நூடுல்ஸ் செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த ஒரு ரெசிபியுமே நம்மளுக்கு பார்க்கும் போது கஷ்டமாக இருக்கும். அதை செஞ்சு பார்த்துட்டோன்னா அது ரொம்பவே ஈஸி தான். வெளியில் வந்து அத்தோ சாப்பிட முடியாதவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுட்டு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். 1 or 2 டைம்ஸ் மிஸ்டேக் ஆகும். பட் அதுக்கப்புறம் ரொம்பவே சூப்பராக வந்துடும். பார்க்கவே எச்சு ஊறுற மாதிரி இருக்குல்ல. பிணையும் போதே எல்லாருக்குமே எச்சு ஊற ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. நான் இன்றைக்கி வந்து அத்தோ குழம்போடு வச்சுருந்தேன். எங்கள் வீட்டில் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த அத்தோ நூடுல்ஸு. பார்க்கவே அவ்வளோ கலர்ஃபுல்லாக ரொம்பவே மவுத் வாட்டரிங்காக இருந்துச்சு. இப்போது வந்து நான் அத்தோ குழம்புமே வச்சுருந்தேன். நான் இன்றைக்கி மீன் போடாமல் வெஜ் அத்தோ குழம்பு தான் வச்சுருந்தேன். அந்த அத்தோ குழம்புலேயுமே நீங்கள் கொஞ்சமாக வறுத்த வெங்காயம், பூண்டு, இடித்த மிளகாத்தூள், கொஞ்சமாக லெமன் புழிஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. மீனெல்லாம் வந்து எங்கள் மாமா கிட்ட தான் எப்படி இருக்குன்னு சாப்பிட சொல்லி கொடுத்துருக்கேன். மாமா, சித்தி, தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உட்காந்து கூட்டமாக சாப்பிடும் போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஃபைனலாக எங்கள் சித்தியுமே சாப்பிட்டு ரிவ்யூ சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு கண்டிப்பாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க.